2015ஆம் ஆண்டு வெளிவந்த டிஎன்பிஎஸ்சி வினா விடைகளை நம்ம விளக்கத்தோடு பார்த்துட்ருக்கோம். அதோட பார்ட் 4 வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம். ஐங்குறு நூற்றில் முல்லைத்திணை பாடல்களை பாடியவரின் பெயரை தேர்ந்தெடுக்க. முல்லைத்திணையை பாடியவர் பேயனார். கபிலர் குறிஞ்சித்திணையை பாடியவர். ஓதலாந்தையார் இவர் பாலைத்திணையை பாடியவர். ஓரம்போகியார் மருதத்திணையை பாடியவர். கீழே காணப்பெறுவனவற்றுள் எவை சரியற்றவை என்று கூறு. அகப்பொருள் பற்றிய நற்றிணை நூலில் புறப்பொருள் செய்திகளும் தமிழக வரலாற்று குறிப்புகளும் அறவே இடம்பெற்றிருக்காது என்பது குறிப்பிடத்தக்கது. இது தவறானது. நற்றிணை செய்யுட்கள் 8 அடி சிறுமையும் 12 அடி பெருமையும் கொண்டவை. இது தவறானது. நற்றிணை 9 அடி சிறுமையும் 12 அடி பெருமையும் கொண்டவை என்பதுதான் சரியானது. நற்றிணை செய்யுட்கள் அகவற்பாவால் ஆனது. இது சரியானது. நற்றிணையை தொகுப்பித்தவன் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி என்னும் பாண்டிய மன்னன் ஆவான். இது சரியானது. கூற்று 1 மற்றும் 2 சரியற்றவை. பொருந்தாத இணையினை காண்க. எளிறு களிறு எரிந்து பெயர்தல் காளைக்கு கடனே என்று கூறும் நூல் புறநானூறு. களிறு எரிந்து பெயர்தல் காளைக்கு கடனே என்று கூறுவது புறநானூறு. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் என்று கூறும் நூல் திருக்குறள். கூடலில் ஆய்ந்த ஒன் தீன் தமிழன் என்று கூறும் நூல், இதில் சிலப்பதிகாரம் இருக்கு, இது தவறானது. என்று கூறும் நூல் திருவாசகம் என்பது சரியானது. பன்னாடு தமிழொப்பாய் என்பது தேவாரம். இது சரியானது. ஆப்ஷன் சி மட்டும்தான் தவறானது. திரிகடுகம் பற்றிய கூற்றுகளுள் பொருத்தமற்றதை குறிப்பிடுக. திரிகடுகம் 102 வெண்பாக்களை கொண்டது. இது தவறானது. 100 வெண்பாக்களை கொண்டது என்பதுதான் சரியானது. திருக்கடிகத்தின் ஆசிரியர் நல்லாதனார். சரியானது. திரிகடிகம் 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. சரியானது. சுக்கு மிளகு திப்பிலியால் ஆன மருந்துக்கு திரிகடிகம் என்று பெயர். இதுவும் சரியானது. கூற்று 1, அதாவது ஆப்ஷன் ஏ தான் தவறானது. திரிகடிகம் 100 வெண்பாக்களை கொண்டது. அதுதான் சரியானது. பாந்தல் உரகம் பன்னகம் பனி என்ற சொற்களின் பொருள். இது எல்லாத்துக்குமே ஒரே பொருள், பாம்பு என்பதுதான். பாந்தல் என்றாலும் பாம்பு, உரகம் என்றாலும் பாம்பு, பன்னகம் என்றாலும் பாம்பு, பனி என்றாலும் பாம்பு. பட்டியல் 1ஐ 2உடன் பொருத்துக. பாடு என கூறியவுடன் பாடுபவர் யாருன்னா ஆசுகவி. ஓசை நலம் சிறக்க பாடுபவர் மதுரகவி. தொடர்நிலை செய்யுளை பாடுபவர் வித்தார கவி. சொல்லணி அமைத்து பாடுபவர் சித்திரகவி. பாடு என கூறியவுடன் பாடுபவர் ஆசுகவி. ஓசை நலம் சிறக்க பாடுபவர் மதுரகவி. தொடர்நிலை செய்யுள் பாடுபவர் வித்தார கவி. சொல்லணி அமைத்து பாடுபவர் சித்திரகவி. இந்தியா விஜயா என்ற இதழ்களை வெளியிட்டவர் யார்னா பாரதியார். பட்டியல் 1ஐ 2உடன் பொருத்துக. தூதுவளை, அதாவது மூலிகையினுடைய பொது பெயர், அதோட சிறப்பு பெயர். தூதுவளையினுடைய சிறப்பு பெயர் எதுனா ஞான பச்சிலை. கற்றாழையினுடைய சிறப்பு பெயர் குமரி. கரிசலாங்கண்ணியின் சிறப்பு பெயர் தேகராசம். குறுமிளகினுடைய சிறப்பு பெயர் இந்திய மருந்து. தூதுவளை ஞான பச்சிலை, கற்றாழை குமரி, கரிசலாங்கண்ணி தேகராசம், குறுமிளகு இந்திய மருந்து. வரிசை 1ஐ 2உடன் பொருத்துக. கொலையே களவே காமத்தி விளைவு இது எல்லாமே உடம்பில் தோன்றுவன. பொய்யே குரலே கடுஞ்சொல் பயனில் சொல் இது எல்லாமே சொல்லில் தோன்றுவன. வெக்கல் வெகுழல் பொல்லா காட்சி இது எல்லாமே உள்ளம் தன்னில் தோன்றுவன, அதாவது உள்ளத்தில் தோன்றுவன. பிறந்தார் மூத்தார் பிணி நோயுற்றார் இறந்தார் என்பது இயல்பே. இது எல்லாமே இயல்பாக நடக்கக்கூடிய செயல்கள். அவ்வளோதான். இனி பட்டியல் 1ஐ 2உடன் பொருத்துக. தஞ்சை ஆப்ரஹாம் பண்டிதர் எழுதிய நூல் என்னன்னா கருணாமிர்த சாகரம். தஞ்சை ஆப்ரஹாம் பண்டிதர் எழுதிய நூல் கருணாமிர்த சாகரம். சூரிய நாராயண சாஸ்திரியார் எழுதிய நூல் மான விஜயம். சூரிய நாராயண சாஸ்திரியார் எழுதிய நூல் மான விஜயம். கோமல் சுவாமிநாதன் எழுதிய நூல் தண்ணீர் தண்ணீர். முதுநாரை என்ற நூலை
முதுநாரை என்பவர் எழுதிய நூல், அது ஒரு இசை நூல். முதுநாரை என்பது ஒரு இசை நூல். தஞ்சை ஆபிரகாம் பண்டிதர் எழுதிய நூல் கர்ணாமிரத சாகரம். சூரிய நாராயண சாஸ்திரியார் எழுதிய நூல் மான விஜயம். கோமல் சுவாமிநாதன் எழுதிய நூல் தண்ணீர் தண்ணீர். முதுநாரை என்பது ஒரு இசை நூல். பதிற்றுப்பத்தின் 5ஆம் பத்தில் பாடப்பட்ட மன்னன் யார்? கடல் பிறகோட்டிய செங்குட்டுவன். பதிற்றுப்பத்து அப்படிங்கிற நூலில் 5ஆம் பத்து, மொத்தம் 10 பத்து இருக்கும். அதில் 5ஆம் பத்தில் எந்த மன்னனை பற்றி பாடப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்கு. கடல் பிறகோட்டிய செங்குட்டுவன் என்ற மன்னனை பற்றி பாடப்பட்டது. முத்தொள்ளாயிரம் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளுள் பொருத்தமற்றதை சுட்டுக. முத்தொள்ளாயிரம் பாடலில் புறத்திரட்டு என்னும் நூலின் வாயிலாக 108 வெண்பாக்கள் மட்டுமே கிடைத்துள்ளன. இது சரியானது. பழைய உரைநடையில் மேற்கோளாக 22 பாடல்கள் சிதைந்த நிலையில் காணப்படுகின்றன. இதுவும் சரியானது. பழந்தமிழர் பண்பாடு, தமிழக மூவேந்தர்கள், அவர்தம் படைகள், வீரர்கள், போரியல் முறைகள் ஆகியவை சொல்லப்பட்டுள்ளன. இதுவும் சரியானது. சுவை மிகுந்த விருத்தப்பாக்கள் கற்பனை களஞ்சியமாக திகழ்கின்றன. இது தவறானது. ஏற்கனவே பார்த்துட்டோம், இது வெண்பாவால் ஆனது, ஆனால் இதில் விருத்தப்பாக்களால் ஆனதுன்னு போட்டிருக்கு, அதனால் இது தவறானது. பட்டியல் 1ஐ 2உடன் பொருத்துக. அதாவது இந்த பட்டியல் 2 பாருங்க. கட்கநேத்ரி, விசாலாட்சி, சொர்ணபுரீஸ்வரர், விருத்தகிரீஸ்வரர், இது எல்லாமே வடமொழி சொற்கள். அதற்கு நிகரான தமிழ் சொற்களை நம்ம பார்க்க போகிறோம். நீல் நெடுங்கண்ணி என்பது விசாலாட்சியை குறிக்கும் சொல். வால்நெடுங்கண்ணி என்பது கட்கநேத்ரி. பழமலைநாதர் என்பது விருத்தகிரீஸ்வரர். கிரிவலம், கிரி அப்படின்னு சொன்னாலே மலை என்று பொருள். அதனால் பழமலைநாதர். செம்பொன் பள்ளியார், பொன் அப்படின்னு வந்தாலே சொர்ணம் தான் செம்பொன், அதனால் சொர்ணபுரீஸ்வரர். நீல்நெடுங்கண்ணி விசாலாட்சி, வால்நெடுங்கண்ணி கட்கநேத்ரி, பழமலைநாதர், விருத்தகிரீஸ்வரர், செம்பொன் பள்ளியார், சொர்ணபுரீஸ்வரர். சாகித்ய அகாதமி விருது பெற்ற ரா.பி. சேதுப்பிள்ளையின் நூல் எது? தமிழ் இன்பம். இந்த தமிழ் இன்பம் அப்படிங்கிற நூல் தான் தமிழில் முதலில் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூலாகும். இதனுடைய ஆசிரியர் ரா.பி. சேதுப்பிள்ளை. காரைக்கால் அம்மையாரின் இயற்பெயர் என்ன? புனிதவதி என்பதுதான் காரைக்கால் அம்மையாரின் இயற்பெயர். காரைக்கால் அம்மையார் 63 நாயன்மார்களுள் ஒருவர். இவர் 63 நாயன்மார்களுள் பெண் நாயன்மார் ஆவார். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று பாராட்டப்படுபவர் யார்? வாணிதாசன். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என பாராட்டப்படுபவர் வாணிதாசன். இவர் புதுச்சேரியை சேர்ந்தவர். தமிழ் ஆர்வத்தின் காரணமாக தம் பெயரை பரிதிமாற் கலைஞர் என மாற்றி அமைத்து கொண்டவர் யார்? சூரிய நாராயண சாஸ்திரி. இதை அப்படியே மாற்றி போட்டிருக்கு பாருங்கள். சூரியன் அப்படிங்கிறத தமிழில், செந்தமிழில் பரிதி. நாராயண அப்படிங்கிறது மால், திருமால், அவங்கள தான் நம்ம நாராயணன் அப்படின்னு சொல்லுவோம். அதில் உள்ள மால். சாஸ்திரி அப்படிங்கிறதுக்கான சரியான தமிழ் சொல் கலைஞர். அதை தான் அப்படியே மாற்றி பரிதிமாற் கலைஞர். சூரிய நாராயண சாஸ்திரி, பரிதிமாற் கலைஞர். கீழ்காணும் கூற்றுகளுள் பொருத்தமற்றதை தேர்வு செய்க. தந்தை பெரியார் பகுத்தறிவாளர் சங்கத்தினை நிறுவினார். இது சரியானது. பெரியார் கள்ளுக்கடை மறியலில் ஈடுபட்டார். இதுவும் சரியானது. பெரியார் மகாத்மா காந்தியின் தொண்டரானார். இதுவும் சரியானது. ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்று 3.5 ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்தார். இது தவறானது. ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கு பெற்று அவர் சிறை தண்டனை பெற்றார் அப்படிங்கிற கருத்து தான் இருக்குது. அவர் 3.5 ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்தார் அப்படின்னு சொல்லிட்டு எந்த நூல்லையும் குறிப்பிடலை. அதனால் இது தவறானது. ஆசிரியரையும் அவருடைய சிறுகதைகளையும் பொறுத்துக. வ.வே.சு. ஐயர் எழுதிய சிறுகதையின் பெயர் மங்கையர்க்கரசியின் காதல். தாண்டவராய முதலியார் எழுதிய சிறுகதை பஞ்சதந்திர கதைகள். செல்வ கேசவராய முதலியார் எழுதிய சிறுகதையினுடைய பெயர் அபிநய கதைகள். கூப்பாராவினுடைய சிறுகதையின் பெயர் காணாமலே காதல். வ.வே.சு. ஐயர் மங்கையர்க்கரசியின் காதல். தாண்டவராய முதலியார் பஞ்சதந்திர கதைகள்.
செல்வ கேசவராய முதலியார் அபிநய கதைகள். கூப்பா ராஜகோபாலன், அதுதான் கூப்பாரா. அவர் எழுதிய சிறுகதையின் பெயர் காணாமலே காதல். பொருந்தாத இணையினை கண்டறிக. பொது உடைமை அப்படிங்கிற நூலை எழுதியவர் யாருன்னா திருவிக்கா. ஆனால் இதில் புதுமை பித்தன் இருக்கு, அதனால் இது தவறானது. தனித்தமிழை பரப்பியவர் மறைமலை அடிகள். பேச்சுக்கலைக்கு புகழ் பெற்றவர் பேரறிஞர் அண்ணா. புரட்சி அப்படின்னு சொன்னாலே பாரதிதாசன் தான், அதனால தான் அவருக்கு புரட்சி கவிஞர் அப்படிங்கிற பேர். அதனால் ஆப்ஷன் ஏ தான் தவறானது. ஏன்னா பொது உடைமை என்ற நூலை எழுதியவர் திருவிக்கா. ஆனால் இதில் புதுமை பித்தன் இருக்கு, அதனால் தவறானது. துய்ப்ளே ஆட்சியில் ஆளுநர் மாளிகைக்குள் பல்லக்கினில் செல்லும் உரிமை யாருக்கு வழங்கப்பட்டது? ஆனந்தரங்கருக்கு வழங்கப்பட்டது. துய்ப்ளே ஆட்சியில் ஆளுநர் மாளிகைக்குள் பல்லக்கினில் செல்லும் உரிமை யாருக்கு வழங்கப்பட்டதுன்னா ஆனந்தரங்கருக்கு வழங்கப்பட்டது. புகைப்பழக்கத்தை கதை கருவாக கொண்ட மெல்ல மெல்ல மர என்ற சிறுகதையின் ஆசிரியர் லட்சுமி. மெல்ல மெல்ல மர என்ற சிறுகதையின் ஆசிரியர் லட்சுமி. அரசு யாருடைய பிறந்தநாளை ஆண்டுதோறும் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுகிறது? காமராசரினுடைய பிறந்தநாள். காமராசரினுடைய பிறந்தநாள் ஆண்டுதோறும் கல்வி வளர்ச்சி நாளாக தமிழக அரசால் கொண்டாடப்பட்டு வருகிறது. மணநூல் இந்த நூலின் ஆசிரியர் யார்? மணநூல் என்று அழைக்கப்படும் நூல் எதுனா சீவக சிந்தாமணி. சீவக சிந்தாமணியினுடைய மறுபெயர் தான் மணநூல். இந்த சீவக சிந்தாமணியினுடைய ஆசிரியர் திருத்தக்க தேவர், அதனால் மணநூலினுடைய ஆசிரியரும் திருத்தக்க தேவர். இனி பொறுத்துக. அம்பை வீட்டின் மூலையில் ஒரு சமையலறை. அனுராதா ரமணன் எழுதிய நூல். கால சுமை தாங்கி திலகவதி எழுதிய நூல் காளி. பாக்யா எழுதிய நூல் வலம்புரி. அம்பை எழுதிய நூல் வீட்டின் மூலையில் ஒரு சமையலறை, அனுராதா ரமணன். கால சுமை தாங்கி திலகவதி காளி. பாக்யா வலம்புரி. அவ்வளோதான்.